And first of all, I'm Sirisha Bhag. I had the privilege of watching this film last year, a couple of snippets, and ஸோ சாரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு என்னால் வர முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரிதா மனோஜ் இவங்களுடைய கொலாபரேஷன்ல பூவரசம் பிபி அப்படின்ற படத்துலேருந்து எங்களுடைய ஜேர்னி வந்து கன்சிஸ்டண்டா எல்லா படங்களும் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுடைய சிலுக்கற்பட்டியா இருக்கட்டும், இப்போ மின்மினி வந்து ரொம்ப நாளா இந்த படம் வந்து சிலுக்கருப்பட்டி டைம்ல இருந்தே வந்து இப்படி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நானும் பார்க்கும் போதெல்லாம் வந்து கேட்பேன் எப்போ, ஏன்னா அந்த ஒரு ஒரு பிரேக் இருந்தது அவங்க வந்து வளரணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஐ வாஸ் வெரி ஈகர்லி வெயிட்டிங். ஒரு நாள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து கம்போசர் வந்து ஃபீஸ் பண்ணியாச்சு, யாருன்ட்டு இனி கெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டெபியூ டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து தெரிய வருது ஓகே கத்திஜா தான் பண்றாங்க அப்படின்ட்டு. சி திங்க் மியூசிக் பொறுத்த வரைக்கும் வந்து வி ஆல்வேஸ் ப்ரொமோட் டெபியூ டேலண்ட்ஸ் லைக் சின்ஸ் 2010ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 50 டெபியூ மியூசிக் கம்போசர்ஸ் நம்ம வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில இந்த ஆல்பம் வந்து ஒரு டெபியூ பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டேன். படம் வந்து சச் அ ஃபீல் குட் ஃபில்ம். கத்திஜா வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து அப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க. லைக் பெரிய லெவலில் அது வந்து என்ஹான்ஸ் படப்பட்டிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்து தனியா வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா பேசப்படும். அப்கோர்ஸ் சாங்ஸ் படத்துக்கு ஒன்றிய பாடல்களா இருக்கும். சச் அ ஃபீல் குட் ஆல்பம். ஸோ வி ஆர் சோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு collaborate with this project, and we are so happy to launch Katija under Think Music family. Once again, thank you so much for this wonderful collaboration. எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் நித்திலன். and congrats for your Maharaja. Thank you so much. Thank you so much sir. அடுத்தபடியாக நம்மளுடைய மியூசிக் எல்லாருக்கும் வணக்கம். ஐ கான்ட் பிலீவ் திஸ் இஸ் ஹேப்பனிங். தேங்க்யூ ஸோ மச். மின்மினியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹலிதா மேம் 2022 என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஐ வாஸ் நாட் ரெடி அண்ட் ஐ தாட் அதுக்குள்ளே படம்லாம் முடிஞ்சு பை தென் படம் ரிலீஸே ஆயிருக்கும்னு நினச்சேன். பட் தென் ஐ ஹேப்பன் டு மீட் ஹர் அண்ட் தென் அவங்களுக்கு என் ஒர்க்கும் பிடிச்சது. அண்ட் தென் பை தென் அவங்க ஷியர் லாக் ஆல்மோஸ்ட் அனதர் கம்போசர் கிட்ட போயிட்டாங்க. பட் அப்புறம் ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட். ஐ செட் இல்லை உங்கள் படத்துக்கு எது பெட்டரோ பண்ணுங்க அப்படின்னு. ஷி செட் இல்லை உங்களோட தான் இந்த படம் உங்களோட தான் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. 8 மாதம் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஐ வில் நாட் அக்ரி தட் ஷி இஸ் டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் பிகாஸ் ஷி மோல்டட் மீ கம்ப்ளீட்லி. லைக் ஒரு சைல்டு வந்து ஒரு அடல்ட்ஹுட் போகிற வரைக்கும் எனக்கு அது மாதிரி மோல்ட் பண்ணாங்க. அவங்க ப்ராமிஸும் பண்ணாங்க, நீங்கள் படத்தில் இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஃபீல் எனக்கு வந்து ஐம் வெரி பிக்கி, வெரி கிளியர் அபவுட் வாட் ஐ வாண்ட். ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெய்லர் கட்டு தான் கொடுத்தாங்க. அப்போயே டிசைட் பண்ணிட்டேன் மேபி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். ஃபஸ்ட்டே ட்ரெய்லர் கொடுத்தோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன். He said தயவு செஞ்சு விட்டுறாத ப்ளீஸ், ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். ஐ டோல் நோ ஆல்ரெடி அவங்க தேர் ரன்னிங் பிஹைண்ட் ஸ்கெட்யூல், பெட்டர் ஐ டெல் ஹர் ப்ளீஸ் ஒரு 1 week 2 weeks வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீ டோல். அண்ட் தென் ஸ்டூடியோவில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க வி ஆர் ஆல் தேர் டு சப்போர்ட் யூ, டோன்ட் வரி, நீ எடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த 8 months வந்து எனக்கு நான் சொல்லிட்டேன் எனக்கு டைம் எடுக்கும், நான் டைம் எடுத்தே பண்ணுறேன், ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா மேம் அதுக்கும் டைம் கொடுத்தாங்க. கரெக்டாக டெட்லைன்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏதாவதுன்னா நான் கம்யூனிகேட் பண்ணுறதுல ஐம் குட். பட் 8 மாதம் அவங்கள படுத்தி எடுத்துட்டேன். எந்த விஷயத்துலனா எப்படி என்ன நம்புறீங்க, என்கிட்ட அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள படுத்தி எடுத்துட்டேன். அது வந்து அது இம்போஸ்டர் சிண்ட்ரோம் நான் டீல் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் சம்ஹவ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிருச்சு. சாங்ஸ் வரப்போ திரும்ப மைண்ட் பிளாக்கு, ட்ரெண்டு, இது ஃபாலோ பண்ணுமா அது ஃபாலோ பண்ணுமா, ஸோ மெனி திங்ஸ் இருந்துச்சு. பட் தென் மேம் சொன்னாங்க உங்களுக்கு என்ன ஹார்ட்லேருந்து வருதோ நீங்கள் பண்ணுங்க, தட்ஸ் ஹவ் த ஃபிலிம் இஸ் அப்படின்னாங்க. ஸோ அங்கேயும் ஷி வாஸ் சப்போர்ட்டிவ். டியூன்ஸ் லாக் ஆகிடும்,
ஏன் லாக் பண்ணீங்க, எப்படி லாக் பண்ணுறீங்க, நிஜமாவே பிடிச்சிருக்கா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. சம்ஹவ் எனக்கு வந்து எனக்கு ஒரு அமேசிங் டீம் கிடைச்சாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் என் ஹஸ்பண்ட், என் சிஸ்டர் ரஹிமா வந்திருக்காங்க அங்கே. ஸோ அவங்க கிட்ட தான் என் ஹஸ்பண்ட் ரியாஸ் அவங்க இருக்காரு. ஹி டசன்ட் லைக் ரொம்ப ஸ்பாட்லைட், ஸோ அங்கே ஒழிஞ்சிட்டு இருக்காரு. பட் என்னன்னா வந்து எல்லா ஸ்க்ராச்சும் அவங்க கிட்ட காமிச்சிட்டே இருப்பேன். எப்படி அப்ரூவ் பண்றாங்க, உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா, நல்லா தான் இருக்கேன், இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ டில் தி எண்ட் லைக் எல்லாமே காமிச்சிட்டே இருப்பேன். ஐ டோல் முடிஞ்சிட்டே சொல்லிடுங்க ஏதாவதுன்னா ஜஸ்ட் டெல் மீ. பட் யூனோ அதுக்கப்புறம் என் பிரதர் குமரனும் இருக்காரு, அவரும் ஒரு கம்போசர். ஸோ பீப்புள் ஆர் சப்போர்ட்டிவ். ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மை கோர் டீம் who were so supportive. Srikanth Krishna, he is not here. He is also a composer and music supervisor. மெயின் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு இன் பர்சன் இருந்தது மாரி சக்தி. அங்கே உட்காந்துருக்காரு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். அவரும் ஒரு கம்போசர், நிறைய ஹிந்தி சாங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கிரெசண்டோ, ஹீ இஸ் தேர், ப்ளீஸ் கெட் அப். Sorry, it's like a teacher student. Then Satish is there. He is a project manager. He has helped me a lot. அதுக்கப்புறம் வந்து சூர்யான்ஷ், even more than a singer, he was also supervising the whole score. Please, sir, you can sit there, know you. So this is his first, he's getting introduced, his first Tamil film that he sung other songs also, Indiyum பண்ணிருக்காரு. And so Prashant, I'm missing Prashant here. சுரேஷ், கார்த்திக் அவங்கெல்லாம் தான் எனக்கு புஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு யார் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஜெரி ஹஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ இவங்கெல்லாம் தான் கோர் டீம். அப்புறம் ஏஎம் ஸ்டுடியோவில் தான் மிக்ஸ் நடந்துச்சு. ஸோ கிருஷ்ணன் இங்கே இருக்காரு, இஸ் அ வெரி ஃபேமஸ் அண்ட் ஹஸ் ஒர்க்ட் ஆன் மெனி ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் அரவிந்த் இருக்காரு அண்ட் சிவா சார் மெயினா எனக்கு வந்திருக்காரான்னு தெரியல, மிஸ்ஸிங் ஹிம். ஸோ கம்ப்ளீட்டாக பயங்கரமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹலிதா மேம்க்கும் ஷீ வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங். அண்ட் ஐ திங்க் டீம் இல்லைன்னா இது மாதிரி இவ்வளோ பெரிய ஃபிலிம் வந்து யூ கேனாட் டூ இட். they were there and I was going through a lot of என்ன சொல்றது, ஜூனில் வந்து என்ன ஆச்சுன்னா இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, நான் தான் கம்போசராக வரேன் அப்படின்னு. அப்போ ட்வீட்லாம் வந்துச்சு, இது மாதிரி வந்து ஏன் இவங்களை சூஸ் பண்ணீங்க, there are so many talented people, அவங்களுக்கு ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸோ எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. தென் ஐ தாட் நம்ம டைரக்டருக்கு நம்ம பெருமை சேர்த்து கொடுக்கணும், ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ தாட் ஐ புட் மை எஃபர்ட்ஸ் இன் டு ஒர்க். அண்ட் அந்த டைம்ல ஷீ செட் ஆல்பம் ரெடி பண்ணுங்கன்னு ஒன்று. ஐயோ, ஆல்ரெடி ஐம் லைக் டவுட்டிங் மை செல்ஃப், இதில் வந்து ஆல்பம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ப்ராசஸ் போச்சு. அண்ட் ஸோ அல்டிமேட்லி ஆல்பமும் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஐ தேங்க் த சிங்கர்ஸ். சக்தி ஸ்ரீ இருக்கிற வந்து எனக்கு சக்தி ஸ்ரீ இல்லாமல் ஐ கே நாட் இமேஜின் எனிபடி எல்ஸ். அவங்கள மிஸ் பண்ணுறேன், அவங்க யூஎஸில் இருக்காங்க. அண்ட் சிரிஷா 2 பாட்டு பாடியிருக்காங்க, ஒன்று என்னோட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் தென் சார்த்தக் கல்யாணி அவரையும் இது பண்ணுறேன். சூர்யான்ஷ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஆல்தோ தமிழ் இஸ் நாட் ஹிஸ் ஹீஸ் நார்த் இந்தியன். ஹி ஹஸ் ரியலி அந்த கொடைஞ்சு எடுத்துட்டாங்க ஹலிதா மேம் அவரை. கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் வரணும்னு நானும் விடல. ஸோ ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் வித். உங்களுக்கு ஒரு நார்த் இந்தியன் பாடுற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ and thank you Think Music, thank you so much for supporting. I have huge respect because you bring in new talents and you support them. And I thank my thank you Manoj sir. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன், never met you in person. Thank you so much. brilliant-ஆ இருக்குது சார், கேமரா ஒர்க் எல்லாம் brilliant-ஆ இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த காஸ்ட் நம்ம நிறைய ஸ்டார்ஸ் பார்த்துருப்போம். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் ஆன் அ ஃபிலிம், அவங்க ஃபேஸஸே பார்த்து ஒர்க் பண்ணி டு மீட் தெம் இன் பர்சன், எனக்கு ஜெனுவனாக ஐ வாஸ் லைக் ஸ்டார் ஸ்ட்ரக் அண்ட் ஐ வாஸ் லைக் காலிங் தெம் லைக் அ கேரக்டர் நேம்ஸை கூப்பிட்டுட்டு இருந்தேன். தட் மச் ஐ காட் அட்டாச்ட் அண்ட் ஐ வுட் கீப் டெல்லிங் ஹலிதா மேம் எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படி. ஐ டென்ட் இமேஜின் ஐ வுட் ஃபீல் லைக் ஸ்டார் ஸ்ட்ரக் அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ நோ தெம் through the film. So on the feeling, I don't know, it's the first time I'm experiencing this. Maybe that's why I'm reacting like this. But they have done a great job. I feel like they have lived the character. எனக்கு வந்து
இட் வாஸ் டூ மச் ஃபார் மீ வைல் ஒர்க்கிங் ஆன் திஸ் எமோஷ்னலி. அவங்க அதை எப்படி they must have gone through a lot for sure working on it. Definitely it's not a feel good film. ஏன் எல்லாரும் அதை சொல்றீங்கன்னு தெரியல. ஒரு சும்மா வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்றாங்க, 2 பைக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு டிசீவ் பண்ணி நீங்க எல்லாம் லவ் ஸ்டோரின்னு நினைக்கணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ட்ரூத் கிடையாது. இது அன்பார்ச்சுனேட்லி ஹவ் டு பிரேக் த சீக்ரெட். அண்ட் அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் my parents and my brother Amin. He's little shy, vella da irkaru. So it's okay, like avarkum late ah vandaru, so he might be little embarrassed. Thank you so much everyone, my in-laws and all my friends. My friend Sterling is also there to show her support, and Satish, you stood right. Okay, sorry, I am little overwhelmed. If I have missed out any team members, sorry. I'm also nervous. It's my first audio launch. And என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப பேஷ் பண்ணாதீங்க இன்டர்நெட்ல, அதுதான் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். கண்டிப்பா நான் வந்து இதை கிராண்டடா எடுத்துக்கல. ஐ ஹவ் ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ். அண்ட் முரளி சார், நான் ஃபர்ஸ்ட் முரளி சார் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இஸ் அ வெரி காம் பர்சன், ரொம்ப கிரவுண்டட் ப்ரொடியூசர் மாதிரியே அவர் பிஹேவ் பண்ணல. ஸோ ஐ மிஸ் ஹிம் டுடே. சீதோ அண்ட் சலிதா மேம் டீம்லேருந்தும் வந்து தே எம்பாடி ஹர். நிறைய பேர் ஐ ஹவ் மெட் ஃப்ரம் அ டீம், வெரி ஸ்வீட் பீப்புள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு காட். உங்களோட ப்ரேயர்ஸ், உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எனக்கு இந்த ஜேர்னியில் வேணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அவர்களுக்கும் கேமரா வாயிலா பொதுமக்களுக்கும் இந்த படத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் என்னோட ஃபோன் கால் அழைப்பை எடுத்து நிதிலன் சார் இங்க வந்திருக்காரு, ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபுல்லா டீமா இருக்கும்போது அவர் மட்டும் தான் தனி கெஸ்டா உட்காந்துருக்காரு, அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி சார். இப்ப மின்மினி அப்படின்னாவே நான் சிலுக்கரப்பட்டி முடிச்சுட்டு ஒரே ஒரு ரேடியோ இன்டர்வியூல சொன்னேன் மின்மினி பத்தி. அது வந்து சங்கர் சார் வரைக்கும் போய் ரீச் ஆகி சங்கர் சார் தான் வந்து அவர் எதிர்பார்க்கிற 5 படங்கள்ல மின்மினியும் ஒன்னுட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ அதுல இருந்து எல்லாருமே கேட்ச் பண்ணி மின்மினி வந்து அவரு தான் சொல்றாரு கேமரால, இந்த மாதிரி சின்ன வயசு பசங்க சின்ன வயசுல எடுத்துட்டு அவங்க வளர்றதுக்காக வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃப் எடுக்கிறாங்க, அந்த படத்துக்காக வெயிட் பண்ற அப்படின்னு சங்கர் சார் ஒரு இதுல சொல்லியிருந்தாரு. ஸோ அதுல இருந்து இந்த படத்தோட யூஎஸ்பியாவே அதுவா இருக்கு. இந்த மாதிரி அந்த சின்ன எடுத்துட்டு வெயிட் பண்ணி எடுக்கிறீங்களே அந்த படமா அப்படி கேட்பாங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா இது எது அந்த மாதிரி ஒரு இந்த இந்திய சினிமாலே நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்றோம், ஃபர்ஸ்ட் இதுதான் நாங்க அப்படின்னு நாங்க தம்பட்டை அடிச்சுக்கிறதுக்காக இது பண்ணல. இப்படி ஒரு புது முயற்சியா பண்ணணும்ட்டு பண்ணல. இது வந்து இன்னும் சொல்ல போனா படம் ஆரம்பிக்கும் போது இப்படியாக நாங்க பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எடுத்துட்டு இதே இந்த பசங்களை மாதிரி இருக்கிற வேற ஒரு எல்டர்லி இருக்கிற ரிசம்பிளன்ஸ்ல இருக்க ஆக்டர்ஸ் வச்சுதான் செகண்ட் ஹாஃப் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்தோம். நான் போரிசன் பீப்புள நடிச்ச கௌரவ், பிரவீன், எஸ்தர் நடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடிட் இருந்து எனக்கே வந்து நம்ப முடியல, இது வந்து ஒரு கற்பனை தான், இது ஒரு கதை தான் அப்படின்னு என்னாலேயே அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவ்வளோ நேச்சுரலா அப்படி நடிச்சிருந்தாங்க நம்ம பசங்க. இவ்வளவு நேச்சுரலான பெர்ஃபார்மன்சஸ் வந்து இவங்க சாயல்ல இருக்கிற மத்த ஆக்டர்ஸும் அப்ப இருந்தாங்க. இவங்க வளர்ந்தா எப்படி இருப்பாங்கிற ஒரு அனுமானத்துல வேற ஆக்டர்ஸ் இருந்தாங்க. ஆனா அவங்கள்ட்ட போறதுக்கு எனக்கே என் மனசாட்சிக்கே அது ஒத்து வரல. ஏன்னா இவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியுமா, இவங்க எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருந்தாங்க, அது அவங்களால பண்ண முடியுமாங்கிற கேள்விதான் நம்ம போட்டு பாதர் பண்ணிட்டே இருந்துச்சு. அவங்க ஒரு அடலசன்ட் பருவத்துல இருக்காங்க, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. ஒரு 4 வருஷம் கண்டிப்பா வெயிட் பண்ணா அவங்க வளர்ந்துருவாங்க. சோ வை நாட் நம்ம வெயிட் பண்ணி இவங்கள வச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண படம், நான் ஒர்க் பண்ண படம் எல்லாமே பயங்கர டிலேல வந்திருக்கு. சோ அன்இன்டென்ஷனலா நிறைய படம் டிலேல வரப்போ நம்ம ஏன் இன்டென்ஷனலா ஒரு படத்தை நம்ம டிலே பண்ணி இவங்கள வச்சு எடுக்க கூடாது. அதோட ஒரே ரீசன் வந்து இவங்கள மாதிரி மத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் தீர்க்கமா நம்பினதுதான். சோ அது வந்து மனோஜ் சார் கிட்ட சொன்னேன். இப்ப மனோஜ் சார் பத்தி சொல்லணும்னா பூர் சந்திப்பி வந்து சூப்பரான படம், இது இன்னும் நல்லா போயிருக்கலாமே அப்படிங்கிற எல்லாரோட அந்த ஆதங்காலை அடங்குறதுக்குள்ளேயே, அது அடங்கி முடியறதுக்குள்ளேயே நான் இந்த கதைக்கு போய் சொல்லி சார் இது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றேன். அப்படிங்கும்போது அதை நம்பி அவர் உள்ள வந்ததுக்கு மனோஜ் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன்.
அதுக்கப்புறம் அந்த 7 வருஷம் இந்த காத்திருப்பு இருக்குல்ல, நாங்க இன்ட்ரெஸ்ட் நாங்க நினைச்சது ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு தான். பட் கோவிட் லாக்டவுன்னால இன்னும் அது ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடிடி கிளைமேட் மாறினால அது இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிகேட் ஆயிடுச்சு இந்த படம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிலேக்கு அப்புறம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது யாரா இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதை ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாமே அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆல்ரெடி இருக்க படத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அது ஒரு பெரிய ரிஸ்க். சோ அந்த ரிஸ்க் எங்களை நம்பி எடுத்த முரளிகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. மனோஜ் சார் சொன்ன மாதிரி அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி அவர் லைன் ப்ரொடியூசிங் எல்லாம் ஃபாரின்ல பண்ணிட்டு இருந்தனால லடாக்ல ஷூட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபிளைட் டிக்கெட்ஸ்ல இருந்து எல்லாமே அங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சோ அங்க அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்ததுல அவர் பங்கு நிறையவே இருக்கு. அப்புறம் இந்த படத்தை அங்க நான் லடாக்ல ஷூட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 2-3 மாசம் தங்கி இருந்துதான் நான் எல்லா விஷயத்தையும் அங்க இருக்க நிறைய க்ரூ காஸ்ட் எல்லாம், ஏன்னா அங்க ஒரு பிலிம் மேக்கிங் கம்யூனிட்டி இருப்பாங்க. அங்க ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தாங்க, அங்க ஒரு லைன் ப்ரொடியூசர், அங்க இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அங்க இருக்க ஆக்டர்ஸ், அந்த மாதிரி அங்க விஷயங்கள் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எனக்கு ஸ்டான்சன் இருந்தாரு, குருமத் இருந்தாங்க. நம்ம பேசுறது புரியாட்டியும் அவங்களோட பேரு நான் சொல்றேன் இல்லையா. சோ அது அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. அண்ட் இது படமா ரெடி ஆனதுக்கு அப்புறம் இது வந்துட்டு இது அவ்வளவு தூரம் நம்பி இது தியேட்டருக்கு தான் வரணும்னு சொல்லி வேர்ல்ட் வைட் ரிலீஸ் பண்ற 10 கோட்டா வரும் சிம்பா ப்ரொடக்ஷன், இவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்துல அங்க ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரெயின். அது லடாக் ஒரு சொர்க்க பூமி. அந்த சொர்க்க பூமி வெறும் அந்த சினாரியோ அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்னாலயா இல்ல, அந்த மக்களும் அவ்வளவு அழகான மனிதர்கள் அங்க இருக்காங்க. சோ அங்க என்ன ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அங்க பாக்குறதுக்கே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சூழல். ஏன்னா அங்க வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவ்வளவு டஃப்பான டெரெயின். அங்க பழக்கப்படாத ஒரு கிளைமேட்டுக்கு நாங்க அங்க போய் ஆக்சிஜன் லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல நாங்க இந்த க்ரூல போய் கம்மியான க்ரூ வச்சு நாங்க பண்ணோம். சோ எனக்கு ஒர்க் பண்ண என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சீதோ, ராஜீவ் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்க எல்லாருமே இது பண்ணோம். பட் அந்த கஷ்டத்தை நாங்க அது விற்கிறது என்னோட இது இல்லை. என்னோட தேங்க் ஸ்பீச் நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். பட் பொதுமக்களுக்கு இது மூலமா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நிறைய இப்போ கத்திஜான்னு சொல்லிட்டு நான் இந்த படம் ரொம்ப ஏன் கத்திஜா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்துச்சு. இது ரொம்ப ஒரு மென்மையான ஒரு விஷயத்தை டீல் பண்ற கதை அப்படிங்கும்போது எனக்கு இசையிலையும் அது இருக்கணும், ரொம்ப டெண்டரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஐடியலி ஒரு ஃபீமேல் கம்போசர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆன்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எனக்கு ஏஎம்க்கு போகும்போதே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தாய் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ எனக்கு தெரியாம யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவ்வளவு வெல்கமிங்கா இருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம்னு இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளவு இது பண்ணுவாங்க. அவங்களும் என்னோட டிரெக்டர்னு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம் அவங்க எவ்வளவு சின்சியரான பொண்ணுன்ட்டு. பட் அவங்க ஒர்க் மூலமா அவங்க எவ்வளவு டேலண்டட் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிய வரும். அண்ட் நம்ம பசங்க அவங்களுக்காக தான் இந்த படம். பிரவீன் அண்ட் கௌரவ் இது எல்லாமே நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சொன்னது போதும், நான் அவங்களை எடுத்தது போதும், உங்ககிட்ட இருந்து நான் கேட்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அவங்க யாரு அப்படிங்கறதெல்லாம் நான் மேற்கொண்டு நான் அடுத்த ஈவெண்ட்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இதுல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா சும்மா ஒரு வருஷத்துல முடிகிற படத்துல நடிச்சாங்களே எப்ப ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா என்னை எதுவுமே நச்சரிக்காம அத்தனை பேர் வெயிட் பண்ணாங்க. இங்க திலக் சார் இருக்காரு, மினி அங்க இருக்காங்க. சோ இதுல நடிச்சவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடிச்சவங்க அவங்களாம் ரொம்ப என்னை போட்டு பாதர் பண்ணாம அழகா இந்த படம் வரும் அப்படின்னு நம்பினது. அந்த எஸ்தர் எவ்வளவு அழகா சொன்னாங்க. இந்த 8 வருஷமா அந்த கேரக்டர் அவங்க எடுத்துட்டு அதை லெட் கோ பண்றப்ப அவங்க சொன்ன ஃபீல்லாம் எனக்கு ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கும். எனக்கு எஸ்தர் அப்படின்னு ஒரு பர்சனா தெரிஞ்சாலும் அந்த கேரக்டரா வரும்போது என் கையை பிடிச்சிட்டு ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். அது ரொம்ப அதே மாதிரிதான் கௌரவ் பிரவீனும். நாங்க எல்லாமே மின்மினிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மின்மினி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷூட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் நாங்க
அந்த டைம் பீரியட் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி ரீகனெக்ட் ஆகும் மனோஜ் சார் உட்பட. சோ எல்லாருமே ஒரு சக்தி தானே இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் வேற வேற திசையில போயிட்டாங்க. ஒருத்தர் டாக்டர் ஆயிட்டா, அங்க யூஎஸ் போறாங்க, இப்படி எல்லாருக்கும் வேற வேற விஷயங்கள் இருக்கு. சோ இந்த படத்துக்காக எல்லாருமே திரும்பி சேர்ந்து கூடி இதை பண்றதுங்கிறது பெரிய விஷயம். அது ஏன் அந்த படத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். சோ கண்டிப்பா எல்லாமே தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. உங்களோட பத்திரிகையாளர்களா நீங்க இந்த மக்களுக்கு நல்லபடியா இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சோ மச். அப்படியே வில் டேக் a picture. போட்டோ எடுத்துடலாம்ல. எஸ், வீடியோகிராஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம். ஓகேவா, போட்டோ எடுத்துக்கலாமா? எஸ், ஓகே. தேங்க்யூ போட்டோகிராஃபர்ஸ்.